மதுரை திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்றுகிற திருவிழாவை ஒரு பெரும் பதற்றத்திற்கு உள்ளாக்கக்கூடிய வகையில் கடந்த சில நாட்களாக உயர்நீதிமன்றத்தினுடைய உதவியோடு இத்தகைய சம்பவங்கள் நடைபெற்றுவது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது. வழக்கமாக தீபமேற்றுகிற இடத்தில் திட்டமிட்ட அடிப்படையில் 3ஆம் தேதி மாலை தீபம் என்பது ஏற்றப்பட்டு முருக பக்தர்கள் தங்களுடைய அந்த வேண்டுதலை முடித்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு நேற்றைய தினம் மீண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற முறையில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி மதிப்புக்குரிய GR சுவாமிநாதன் அவர்கள் மீண்டும் ஒரு உத்தரவை விட்டிருப்பது என்பது யாரும் எதிர்பாராத ஒன்று. ஏனென்று சொன்னால் கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகை நட்சத்திரத்திலே தான் ஏற்றப்படும். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தான் இதுவரை ஏற்றப்பட்டு வந்திருக்கிறது. அந்த நட்சத்திரம் முடிந்ததற்கு பிறகு நேற்றைய தினம் மீண்டும் அதை ஏற்ற வேண்டும் என்கிற முறையில் அவர் உத்தரவிட்டது என்பது அவருடைய பிடிவாதத்தையும் அடாவடித்தனத்தையும் காட்டுகிறதே தவிர பக்தியை அதில் கொஞ்சமும் வெளிப்படுத்தவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இரண்டாவது, வழக்கமாக ஏற்றுகிற இடத்துக்கு பதிலாக வேறொரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பதற்கான எந்த விதமான காரணத்தையும் மனுதாரரும் தெரிவிக்கவில்லை, உயர்நீதிமன்ற நீதிபதியும் தெரிவிக்கவில்லை. பல நூற்றாண்டு காலமாக தீபம் ஏற்றப்படுகிற இடத்தில் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் முறையாக தீபம் ஏற்றப்பட்டதற்கு பிறகு சம்பந்தமே இல்லாமல் மனுதாரரை நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்கள் என்று சொல்வதற்கு சட்டப்படியாக உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன உரிமை இருக்கிறது என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இரண்டாவது, மத்திய தொழில் பாதுகாப்பு படையை நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்துவதற்காக அனுப்புவது என்று அவர் எடுத்த முடிவு என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒவ்வொரு நீதிபதியும் அவரவர்கள் வெளியிடக்கூடிய தீர்ப்பை அமுல்படுத்துவதற்காக ஒவ்வொரு படையை வைத்துக் கொள்வதற்கு சட்டம் இடம் தருகிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். மத்திய தொழில் பாதுகாப்பு படை உயர்நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கிறதே தவிர அதற்கு வேறொரு பணியை தீர்மானிப்பதற்கு நீதிபதிக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆகவே அவர் சட்டவிரோதமான முறையில் போட்ட ஒரு உத்தரவை நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதிகளும் அதை ஏற்று அது சரிதான் என்று சொல்லியிருப்பது என்பதும் ஏற்கத்தக்கதல்ல. ஒருவேளை மத்திய தொழில் பாதுகாப்பு படை அங்கே இல்லாமல் போயிருந்தால் எத்தகைய முடிவு இவர்கள் எடுத்திருப்பார்கள் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இதே மாதிரி இந்த மாதிரி பாதுகாப்பு படை எல்லா நீதிமன்றங்களும் கிடையாது. இப்போ அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்கள் விடக்கூடிய உத்தரவையெல்லாம் அரசாங்கம் அமுல்படுத்தவில்லை என்று சொன்னால், அல்லது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பெண்களை வழிபாட்டுக்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தது. அந்த தீர்ப்பை அமுல்படுத்தக்கூடாது என்று சொல்லி நாடு முழுவதும் பெரும் கலவரத்தை உருவாக்கியவர்கள் சங் பரிவார் கும்பல். அன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒருவேளை மத்திய காவல்படையை அனுப்புவது என்ற முடிவெடுத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? ஆகவே நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்திற்கும் ஏற்கனவே சட்டப்படியான வரம்புகள் என்பது இருக்கிறது. நீதிபதிகளுக்கு வானளாவிய அதிகாரம் எதையும் இந்திய அரசியல் சாசனம் வழங்கவில்லை. இந்திய அரசியல் சாசனத்தின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் தவிர தன்னிச்சையாகவும் தானடித்த மூப்பாகவும் அவர்கள் செயல்படுவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. தவறான தீர்ப்பை அளித்த பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே கதிதான் சுவாமிநாதனுக்கும் ஏற்படும். அது எந்த ஒரு நீதிபதிகள் தவறான தீர்ப்பளித்தாலும் இத்தகைய நிலைக்குத்தான் அவர்கள் உள்ளாவார்கள் என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். ஆகவே இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் திரு சாமிநாதன் வழக்கமாகவே இத்தகைய மதச்சார்பின்மைக்கு விரோதமாகவும் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சாதகமான தீர்ப்பை அளிப்பதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்.